மாநில அளவிலான வில்வித்தை போட்டி சிறப்பாக நடைபெற்றது. விளையாட்டு வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் திருப்பாச்சூர் ஊராட்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி கேடயம், பதக்கம் மற்றும் தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு இளைஞர் விளையாட்டு சங்கம் சார்பில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூர் ஊராட்சியில் அமைந்துள்ள தனியார் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டிக்கு காக்கலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுபத்ரா ராஜ்குமார் தலைமை வகித்தார். இதில் திருவள்ளூர் மாவட்ட உள் விளையாட்டு மற்றும் வெளி மாவட்ட சங்கங்களின் மாவட்ட செயலாளர் தணிகைமலை, மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்று வில்வித்தை போட்டியை தொடங்கி வைத்தனர். இந்த மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் 6, 8, 10, 13, 15, 19 வயதுக்குட்பட்ட மற்றும் சீனியர் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 350க்கும் மேற்பட்ட வீரர்கள், வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இப்போட்டியில் ஒவ்வொரு வயது மற்றும் சீனியர் பிரிவுகளிலும் தலா முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுழல் கோப்பை பதக்கங்கள் மற்றும் தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகள் வரும் ஜூன் மாதம் ஊட்டியில் நடைபெறும் தேசிய அளவிலான வில்வித்தை போட்டியில் பங்கேற்க அழைத்து செல்லப்பட உள்ளனர். இதில் நகர்மன்ற குழு உறுப்பினர்கள் சுமித்ரா, வெங்கடேசன், கந்தசாமி, காக்கலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த வில்வித்தை போட்டிக்கான ஏற்பாடுகளை டி. ராஜேஷ், சதீஷ்குமார், ஜி. அமரன், பழனி, விஜயகுமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்.